வணக்கம் நண்பா, மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒருத்தரும் நம்ம வாழ்க்கையில் பல தேடலை நோக்கி போயிட்டு தாங்க இருக்கோம். அந்த வரிசையில் கடவுள்கிட்ட இவ்வளோ பேர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய சோகங்கள், நிறைய சந்தோஷங்களும் கூட நடந்திருக்கு. இங்கே இருக்கிற ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்திங்கன்னா, சில பேர் வேலைக்காக வேண்டுறாங்க, சில பேர் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுறாங்க, சில பேர் தான் குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தைங்களோட உடல்நலம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க, சில பேர் குழந்தைகள் வரம் வேண்டி நம்ம கடவுளை வேண்டி அதுக்கான முறைகளை செஞ்சு கடவுளே அற்புதமான ஒரு குழந்தையை கொடு அப்படின்னும் வேண்டுறாங்க. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு தேடல் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. இப்போது அந்த தேடலோடு சேர்ந்து எந்த கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தான் மதுரையில் ஃபேமஸாக இருக்கிற பாண்டி முனி கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாண்டி கோயில் அப்படின்னாலே மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பாண்டி கோயிலுக்கு பெரிய வரலாறே இருக்குங்க. அந்த வரலாறை சொல்லி இந்த சின்ன வீடியோவில் நான் அந்த வரலாற்றை சுருக்க விரும்பலை. பாண்டியை பற்றி, பாண்டி கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சக்கூடிய வரலாறு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாண்டி கோயிலோட மகிமை என்ன, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒருத்தருமே பாண்டியை நம்பி எவ்வளோ ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சில பேர் வேண்டுறதுக்காக வந்திருக்காங்க, சில பேர் பாண்டி முனி வேண்டுதலை முடிச்சு கொடுத்ததுக்காக அவரை பார்க்கவும் வந்திருக்காங்க. அப்படி நிறைய பேரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான் நம்ம பாண்டி முனீஸ்வரர். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கருப்பாயூரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல முன்னாடியே அந்த ஹைவேஸ் கிட்டேயே இருக்கிறது தான் நம்ம பாண்டி முனி கோயில். என்ட்ரன்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போனால் தான் நம்ம பாண்டி முனியோட கோயில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி உள்ள ஒரு கோயில்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. உள்ளே போனாலே நிறைய ஏதோ ஒரு கம்பீரத்தோட அந்த கோயிலே தோற்றமளிக்கும். உள்ள ஆடு காணிக்கை கொடுக்கறது, உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது. அந்த பூசாரிகள் அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா பாண்டி முனிக்குன்னு ஒரு வரிசை காத்துட்ருக்கோம். சில சமயம் அந்த வரிசை இல்லாத நேரத்தில் நீங்கள் பாக்கியசாலியாக தான் இருப்பீங்க, உடனே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். சில சமயம் கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து வெயிட் பண்ணி அந்த பாண்டி முனியை பார்க்க தான் போகணும். நிறைய பேர் அந்த வரிசையில் நிற்கும் போதே சாமி தனக்குள்ளே பூந்து ஆடுதுன்னு நிறைய பேர் சாமி ஆடினாங்க. எனக்கே பார்க்க ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அப்பா, இத்தனை பேருக்கு அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்வுகள் பாண்டி முனி அவங்களுக்குள்ளே போய் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமின்னு நம்மளுக்கு நிரூபிக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். அது எல்லாமே ஒரு மனசில் இருக்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு வழிபாடும் வெளிப்படுறதாங்க நம்ம பாண்டி முனியோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் ஒருத்தரும் நம்ம பாண்டி முனியை பார்த்து மதுரை கருப்பாயூரணியில் இருக்கிற அவரோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருகணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. நான் இன்னைக்கு ஒரு காரணமாக தான் பாண்டி முனிக்கு வந்தேன். மனசார வேண்டிட்டு பாண்டி முனியை பார்த்த சந்தோஷத்தில் அவருக்கு நான் கொண்டு வந்த அர்ச்சனை தட்டை அவருக்காக அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு நான் கிளம்புனேன். எப்பயுமே நான் மதுரைக்கு வந்தால் பாண்டி முனியை பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணிட்டு தான் போவேன். அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ரோட்டில் நின்று அந்த பாண்டி முனியை வணங்கிட்டு தான் நான் போவேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல் கொண்ட நம்ம பாண்டி முனியை நீங்களும் அவரோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஒருத்தரோட நம்பிக்கையும் பாண்டி முனி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கோயிலை விட்டு நான் போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா, வணக்கம்.